ஜெயா தொலைக்காட்சி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். டாக் ஸ்ட்ரோக் நிகழ்ச்சிக்காக நான் பூர்ணிமா. இன்னைக்கு நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். மாரடைப்பு காரணமாக நிறைய பேர் உயிரிழந்துட்டு இருக்கிறத செய்திகளில் பார்க்குறோம். மாரடைப்புக்கு என்ன காரணம், எதனால மாரடைப்பு வருது, அதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிருக்கோம். நிகழ்ச்சியில் நம்மோட இருக்காங்க இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் அருண் கல்யாணசுந்தரம் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். இப்போ மாரடைப்பை பற்றி நிறையா கேள்விப்படுறோம். சின்ன வயசில் இருக்கிறவங்களும் இப்போ மாரடைப்பு காரணமாக உயிரிழக்கக்கூடிய செய்திகளை அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். முதல்ல ஒரு 50 வயது 60 வயது மேலே இருக்கவங்களுக்கு தான் மாரடைப்பு வரும். இப்போ சமீப காலமாக ரொம்ப சின்ன வயசு, அதாவது 20 வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட மாரடைப்பு வருது. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்கள். இது ரொம்ப ஒரு கவலைகரமான ஒரு விஷயம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியர்கள், சவுத் ஏஷியா இந்தியன்ஸ், ஸ்ரீலங்கன்ஸ், பாகிஸ்தானிஸ், பங்களாதேஷிஸ், இந்த ரேஷியல் குரூப் பார்த்திங்கன்னா இருதய நோய் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நான் கடந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக நான் யூஎஸில் தான் ட்ரெயின் ஆகிட்டு ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இப்போது அமெரிக்கன்ஸ்க்கு ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 50-60 வயசுக்கு மேலே தான் மோஸ்ட்டாக ஹார்ட் டிசீஸ் வரும். 30-40லாம் ரொம்ப ப்ரிவிலன்ஸ்னு சொல்லுவோம். எவ்வளோ பேருக்கு இவ்வளோ ஒரு 100,000 பீப்புள் எடுத்தோன்னா எவ்வளோ பேருக்கு இருக்குது, ரொம்ப கம்மி ப்ரிவிலன்ஸ் பார்த்தோம்னா அவங்களுக்கு. நம்ம ஊரில் அன்ஃபார்ச்சுனேட்லி இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு முதல் காரணம் என்னென்னா, இது நம்மளோட ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன். ஸோ அதுக்கு பல ஜெனட்டிக் ரீசன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நான் இப்போது டீட்டெயில்ஸ் போகலை. பட் ஓவராலாக நம்ம ரேஷியல் குரூப்புக்கு இந்த ப்ரிவலன்ஸ் ஜாஸ்தி. ரெண்டாவது எடுத்தோம்னா இப்போது டயபெட்டிஸ், இந்தியா அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் த டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ அதாவது நமக்கு டயபெட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறதுனால இருதய நோயும் வர வாய்ப்பு ஜாஸ்தி. இதை தவிர நம்ம எடுத்துக்க ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், அது இது எல்லாமே நமக்கு தேர் ஆல் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ். ஏன் இப்போ நம்ம இதை பற்றி நிறைய கேள்விப்படுறோம், முன்னாடி ஏன் கேள்விப்படலைன்னா அதுக்கு 2 காரணங்க. ஒன்று, உண்மையிலவே ஜாஸ்தி நம்பர்ஸ் ஆகலாம். இல்லைன்னா இப்போ ஒருத்தங்களுக்கு ஆச்சுன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ சோஷியல் மீடியா அது இது இருக்கிறதுனால எங்கேயாவது ஆச்சுன்னா உடனே நமக்கு நியூஸாக வருது. இப்போது இந்த டெம்பரல், இந்த இப்போ ஏன் ஜாஸ்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் ஹஸ் சேஞ்ச்ட் அ லாட். இப்போது முன்னாடி ஒரு வச்சுக்கோங்களாம், ஒரு 30 வருஷம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி we were a little bit more relaxed. இவ்வளோ இந்த மல்டி டாஸ்கிங், இதில் இந்த கான்ஸ்டன்ட் ஹை ஸ்ட்ரெஸ் இல்லை. இதை தவிர இப்போது அன்ஃபார்ச்சுனேட்லி சிகரெட் பழக்கம் அது இதெல்லாம் கூட, டிஸ்பைட் ஆல் த மீடியா அகேன்ஸ்ட் சிகரெட்ஸ், ஜென்ரலாக நம்ம ஸ்ட்ரெஸ் நம்ம அது இது ஜாஸ்தியாக இருக்குது. இன்னொரு காரணம் நம்ம ஐ திங்க் எஸ்பெஷலி இந்த யங்கர், இப்போ ஐடி குரூப் அது இதெல்லாம் பார்த்தோம்னா ஒர்க் ப்ரெஷர் ஒன்று. ரெண்டாவது ஸ்லீப் ரொம்ப குறைஞ்சிட்டு நாங்கள் நைட்லாம் ஒர்க் பண்ணிட்டு பண்ணுறோம். அது நம்ம இப்போது யாரும் யோசிக்கிறதில்ல. 20 வயசில் இப்போது நம்ம யாருங்க ஒரு 25 வயசில் இருதய பிரச்சனை வரும்னு நம்ம நினைக்கிறதில்ல. ஸோ இந்த ஸ்லீப் டிப்ரிவேஷன், இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் நம்ம ஜெனட்டிக்ஸ், இதெல்லாம் தாங்க காரணம். டாக்டர், இப்போ இந்த கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது, இந்த பொருளாதார சிக்கல், இதெல்லாம் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறது, இதனால் நிறையா கவலைகள், ஸ்ட்ரெஸ் அதிகமாகி மாரடைப்பு அதிகமாக வரதா சொன்னாங்க. அது மட்டும்தான் காரணமா, இல்லை கோவிடுக்கும் மாரடைப்புக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அகேன் ரொம்ப நல்ல கேள்வி இது. இப்போது பார்த்தீங்கன்னா இப்போது கோவிட் முதல்ல நினச்சது நுரையீரல் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வித்தின் த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் நம்ம ரியலைஸ் பண்ணோம் இது இருதயத்தை அஃபெக்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக நிறைய ஆர்கன்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. இட் கேன் அஃபெக்ட் நிறைய ஆர்கன்ஸ். இப்போ இருதயத்தை பொறுத்த மட்டும் எப்படி அது அஃபெக்ட் பண்ணுதுன்னா, ஒன்று, இப்போது நம்ம மாரடைப்பு ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா அதை பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் கோவிட் பற்றி உங்களுக்கு I'll give you the connection. ஸோ இப்போது இருதயம்ங்கிறது ஒரு பம்ப், சரிங்களா? அதோட வேலை இப்போ ரத்தத்தை எடுத்துகிட்டு திருப்பி மற்ற உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ்க்கும் அது ரத்தத்தை அனுப்பணும். ஸோ அந்த இருதயத்துக்கும் ரத்த ஓட்டம் தேவை. ஸோ இன்ஃபேக்ட் ரத்தம் வெளில போயிட்டு ஃபஸ்ட்டு ஹார்ட்டுக்கே டிப்பிக்கலி 3 இம்பார்ட்டண்ட் முக்கியமான பிளட் வெசல்ஸ் போயிட்டு ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுறதுக்கப்புறம் தான் மற்றதுக்கெலாம் போகும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த ரத்த ஓட்ட சப்ளையில் ஒரு அடப்பு வந்துச்சுன்னா தான் அது மாரடைப்பாக வரலாம். ஸோ அது கிராஜுவலாக பில்டப் ஆச்சுன்னா சில பேருக்கு அந்த சிம்டம்ஸ் வரும். அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். பட் நம்ம இப்போ கோவிட் அந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ட்ரிகர் பண்ணுது. இதனால் சில பேருக்கு நமக்கு மாரடைப்பு வரலாம். ஸோ இந்த கிளாட், ரத்த கட்டி ஃபார்ம் ஆகலாம் இந்த பர்டிகுலர் பிளட் வெசல்ஸில். ரெண்டாவது, இருதயம் மசிலே அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அது மயோகார்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது பார்த்திங்கன்னா
இப்போ நம்ம பம்ப் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த பம்புக்கு கரெக்டாக சிங்க்ரனஸாக அது ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் சப்ளை கூட இருக்கும் அதுக்கு. ஸோ அது கூட அஃபெக்ட் ஆகிட்டு ஸோ ரிதம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ கோவிட் வந்துட்டு பல மாதிரி ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணலாம். சமீபத்தில் நடந்த சில நிகழ்வுகள் வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்க மத்தியில் வந்து ஒரு பயத்தை உருவாக்கியிருக்குது. ரொம்ப ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணால் மாரடைப்பு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் வந்திருக்கு. ஒரு கார்டியாலஜிஸ்ட்டாக உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆப்வியஸ்லி இது ரொம்ப ஒரு சேடான ஒரு விஷயம். இப்போது ஒர்க் அவுட் பற்றி சொல்கிறேன், இருதயத்தை பற்றி சொல்கிறேன். இப்போ நம்ம நிறைய பேர் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் 40 or 45 வரைக்கும் நம்ம எதுவுமே ஒர்க் அவுட்டே பண்ணியிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அப்படியே ஜென்ரலாக செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு ஸோ லாட் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்திருக்கலாம். and அப்புறம் சடனாக ஒரு நாள் போயிட்டு நான் ஓகே இன்றைக்கி பார்த்துருக்கேன், இவங்கள பார்த்துறேன், ஸோ நானும் போயிட்டு 6 பேக் எனக்கு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சடனாக போய் பண்ணுறோம்னா there's a possibility that அதனால பிரச்சனை வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா பில்டப் கிராஜுவலாக முதல்ல மாடரேட் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட் இன்டென்ஸ்லி. ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி நான் வந்து இன்டென்ஸாக பண்ண போகிறேங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது தவறே இல்லை. இன்ஃபேக்ட் இந்தியர்கள் எல்லாருமே ஒரு 20 வயசு மேலே யூ ஷுட் ஹேவ் அ பிரைமரி கேர் டாக்டர். சில ஸ்க்ரீனிங் இதெல்லாம் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு எஸ்பெஷலி ரிகரஸாக ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சோம்னா டெஃபினட்டாக போயிட்டு ஒரு செக்அப் பண்ணிவிட்டு அண்ட் டிபெண்டிங் ஆன் யுவர் மற்ற மெடிக்கல் கண்டிஷன்ஸ் பொறுத்து என்னெல்லாம் டெஸ்ட் அதுக்கு பண்ணணுங்கிறது பார்க்கணும். இது ரெண்டாவது விஷயம். இப்போது சில பேருக்கு தே மைட் ஹேவ் மற்ற கண்டிஷன்ஸ் இருக்கலாம், கார்டியக் கண்டிஷன்ஸ் இருக்கலாம், ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதி இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் பிரச்சனை ஏதாவது பேஸ் லைனில் இருக்கலாம். இது வந்துட்டு நம்ம ரெகுலராக தெரியாமல் இருக்கலாம். பட் சடனாக ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணும்போது இட் மைட் ட்ரிகர். இது ஜென்ரலாக ரேர், பட் இட்ஸ் பாசிபிள். ஸோ பிஃபோர் ஒரு பெரிய ஒரு இன்டென்ஸாக எதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக ஒரு செக்அப் பண்ணிக்கிறது நல்ல ஒரு விஷயம். டாக்டர், நீங்கள் வந்து இந்த பிளாக் வந்தால் என்னென்ன காரணங்கள் இருந்தால் பிளாக் வரும் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. இப்படி ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா எப்படி எனக்கு தெரியும், எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஸோ அகைன் ரொம்ப நல்ல கேள்வி. ஒரு ஒரு ஜென்ரலாக ஒரு மக்களுக்கு வந்து ஒரு இது விஷயம் என்னென்னா ஸோ நல்லா இருந்தாங்க, ஒரு 4 நாள் வரைக்கும் நல்லா இருந்தாங்க, திடீர்னு எப்படிங்க அது அண்ட் அது போகிறதுக்கு வேறு லைக் இப்போ கூட இசிஜி பண்ணி பார்த்தாங்க நார்மலாக இருந்துச்சு, எக்கோ பண்ணி பார்த்தாங்க நார்மலாக இருந்துச்சு, திடீர்னு மாரடைப்பு வந்துடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஒரு வி ஷுட் டேக் அ ஸ்டெப் பேக். ஏன் இது ஆகுது, என்ன மாதிரி அதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இசிஜிங்கிறது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி மெஷர் பண்ணுறது. சில நேரம் ஹார்ட் அட்டாக் இருக்கும்போதோ இல்லை பிரச்சனை இருக்கும்போதோ இசிஜியில் மாற்றங்கள் இருக்கலாம். அதே போல் எக்கோங்கிறது வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் ஆஃப் த ஹார்ட். ஸோ பம்ப் எப்படி இருக்குது, வால்வ் எப்படி இருக்குதுன்னு தெரியும். ஆனால் ஆக்சுவல் ரத்த ஓட்டம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு அதில் பார்க்குறதில்ல. ஸோ எந்தெந்த டெஸ்ட்டு என்னென்ன பார்க்குதுன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் அதில் ஏன் நார்மலாக இருக்குது, அப்புறம் ஏன் பிரச்சனை வந்துச்சு நமக்கு தெரியும். ஸோ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், இதான் நீங்கள் கேட்ட கேள்வி. ஸோ பிளாக்கேஜஸ்ங்கிறது திடீர்னு 0 to 100 ஆகாது, சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு வயசாக பல காரணங்கள்னால அதை பற்றி நம்ம வேணால் அப்புறம் பேசலாம். கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகும். ஸோ ஒரு வால்கனோ மாதிரி சின்னதாக எரப்ட் ஆகிட்டு ஸோ அதுக்கு மேலே டக்குன்னு க்ளோஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் ஓவர் டைம் இது அத்ரோஸ்க்ளரோசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. தட்ஸ் அ ப்ராசஸ் பை விச் நமக்கு பிளாக்கேஜ் ஆகிறது. ஸோ 30% ஆக்சுவலாக திடீர்னு ரப்ஷர் ஆகிட்டு 100% ஆயிடலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ரோடில் திடீர்னு ஒரு டப்புன்னு ஒரு இது பிரேக் ஆகிட்டு ஃபுல்லாக அங்கே பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகலாம். இதுதான் மாரடைப்புக்கு காரணம். இப்போ விஷயம் என்னென்னா 30% பிளாக்கேஜ்னால சிம்டம்ஸே இருக்காது, சரிங்களா? 40%னால கூட ஆக்சுவலாக சிம்டம்ஸ் இருக்காது. ஸோ சில பேருக்கு 70-80%க்கு மேலே ஆனதுக்கு பிறகு சிம்டம்ஸ் வரும், சரிங்களா? என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா த கிளாசிக்கல் சிம்டம் இஸ் அந்த நெஞ்சில் அப்படியே அந்த டைட்டாக இருக்குது இல்லை அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது இடது கைக்கு போகிறது, இல்லை கழுத்துக்கு போகிறது, இல்லை நடக்கும்போது எனக்கு டைட்டாக இருக்குது, நின்னா சரியாக போயிடுது அப்படின்னு. இது வந்துட்டு க்ரானிக் கொரோனரி சிண்ட்ரோம் ஆர் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேபிள் ஆன்ஜைனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நடந்தால் வலி வரும், நின்னா போயிடும். இது வந்துட்டு பல மாதங்களாக இருக்கலாம். இல்லை ஸோ இது ஸ்டேபிளுங்கிற வார்த்தை இப்போ வந்து ஆக்சுவலாக மாற்றிட்டு க்ரானிக் கொரோனரி சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். பட் ஏன்னா பல மாதங்கள் இல்லை வருஷங்களாக சிம்டம்ஸ் அதே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இன்னும் பல பேருக்கு ஆக்சுவலாக இது இந்த அழுத்தம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக், பட் ரொம்ப இன்னும் ரேர். நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா மூச்சு வாங்கும். முன்னாடி வந்துட்டு நான் 2 மாடி டப்புன்னு ஏறிடுவாங்க. இப்போ வந்து முதல் படிக்கட்டில் முதல் மாடி ஏறிட்டு அப்புறம் நிற்கணும், ஏன்னா மூச்சு வாங்குது, அதுக்கப்புறம் திருப்பி பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், இது அனதர் சிம்டம். அண்ட் மச் மோர் காமன் சிம்டம் என்னென்னு பார்த்தோம்னா கலப்பாக இருக்கிறது, டயர்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப முன்னாடி பண்ணுறது இப்போ அந்த எனர்ஜி இல்லை, அது இதுங்க. அகைன் இது நான் ஸ்பெசிஃபிக், பல காரணங்கள்னால டயர்டாக இருக்கலாம், பட் இருதய பிரச்சனைனாலையும் டயர்டாக இருக்கலாம். அண்ட் இந்த விஷயத்தில் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம ஆண்கள் பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு இந்த இன்னும் ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் இருக்கலாம். அதாவது இந்த இப்போ நான் சொன்ன கிளாசிக்கல் சிம்டம்ஸ் எல்லாமே ரொம்ப டயர்டாக இருக்கிறது, சம்டைம்ஸ் ஐ ஜஸ்ட் டோன்ட் ஃபீல் ரைட், எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது, என்னன்னு தெரில. ஸோ இன்னும் ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் வந்து விமென்க்கு ஜாஸ்தி. அண்ட் இதுக்கு போகாத வரைக்கும் நம்ம விமென்க்கு வந்துட்டு ஜென்ரலாக ஹார்ட் டிசீஸ் வராது, ஆம்பளைங்களுக்கு தான் வரும் அப்படின்னு நம்ம ஒரு எண்ணத்தில் இருக்கோம். ஸோ மெனி டைம்ஸ் பார்த்திங்கன்னா விமென்க்கு நம்பர் 1 காஸ் ஆஃப் டெத் பார்த்தோம்னா ஹார்ட் டிசீஸ். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. மென்க்கு மட்டும் இல்லை, விமென்க்கும் நம்பர் 1 காசஸ் ஹார்ட் டிசீஸ். பட் ஏடிபிக்கல் சிம்டம்ஸ்னால, ஸோ சம்டைம்ஸ் விமென் வந்து இல்லைங்க நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, மற்றவங்களுக்காக பண்ணுற அந்த விஷயத்தினால. அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனது அப்புறம் கூட நிறைய டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா தே நாட் டயக்னோஸ்ட் ஆஸ் குவிக்லி. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, குளோபலான ஒரு ஃபினாமினன். ஸோ விமென்க்கு இன்னும் கூட ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் இருக்கலாம். அண்ட் ஃபைனலி நான் ஃபஸ்ட்டு சொன்னது, மெனி டைம்ஸ் நம்ம அந்த ஸ்லோவாக பிளாக்கேஜ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் நமக்கு சிம்டம்ஸே இருக்காது. டாக்டர், நீங்கள் இந்த அடைப்பு எதனால் வருது, ஒரே நாளில் வந்து அந்த அடைப்பு உருவாகாது, படிப்படியாக ரொம்ப நாள் எடுத்துக்கான அறிகுறிகள் தெரியாது, நிறையா விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரே தீர்வு ஆஞ்சியோபிளாஸ்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று ஸ்டென்ட் வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டை பற்றியும் நேயர்களுக்கு சொல்லுங்கள். ஸ்டென்ட் அண்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி கம் அண்டர் வாட் இஸ் கால்ட் PCI, பெர்க்யூட்டேனியஸ் கொரோனரி இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது இப்போ ஒரு அடைப்பு இருக்குன்னா, ஒரு ரோட்டில் ஒரு பிளாக்கேஜ் இருக்குன்னா, அதில் ஃபஸ்ட்டு அந்த வெசலில் ஒரு ஒயர் க்ராஸ் பண்ணிவிட்டு ஒரு பலூன் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறது பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் ஸ்டென்ட் வச்சுட்டு பண்ணோம்னா திருப்பி அந்த ரத்த ஓட்டத்தை நம்ம ரெஸ்டோர் பண்ணுறோம். இது ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இதை தவிர நிறைய பேருக்கு இந்த பிளாக்கேஜ் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாக சில மெடிசன்ஸ் வந்து நமக்கு உதவும். சரிங்களா? இது வந்துட்டு எல்லோரும் யாருக்கெல்லாம் பிளாக்கேஜ் இருக்கோ உங்கள் கார்டியாலஜிஸ்ட் சொல்லுவாங்க இந்த மாத்திரைங்கள்லாம் சாப்பிட்ணுன்ட்டுன்னு. இது வந்துட்டு இதுவாங்கிறது இல்லை, மருந்து இருதய அடைப்பு இருந்துச்சு, பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த மெடிசன்ஸில் இருக்கணும். சில பேருக்கு அடைப்பு இருக்கும்போது ஸ்டென்ட் வந்து உதவும். இப்போ மூணாவது ஒரு டைப் இருக்கா, ஸோ பைபாஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த இருக்கிற ரோடையே நம்ம விரிக்கிறதுக்கு பதில் இன்னொரு வெசல் எடுத்து அந்த பர்டிகுலர் பிளாக்கேஜை தாண்டி பைபாஸ் பண்ணுறது. சரிங்களா? இதுதான் நம்ம பைபாஸ் சர்ஜரின்னு அடிக்கடி கேபேஜ் இதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூணுமே அக்செப்டட் தெரப்பீஸ் ஃபார் ஹார்ட் பிளாக்கேஜஸ். இப்போ லைஃப் ஸ்டைலில் என்ன மாதிரியான மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும் மாரடைப்பு வராமல் இருக்கிறதுக்கு? அகேன் இது எல்லாருமே செய்ய வேண்டியது, ஹார்ட் டிசீஸ் வந்ததுக்கப்புறம் தான் செய்யணுங்கிறது இல்லை. முதல் விஷயம் வந்துட்டு தயவு செஞ்சு யாராவது ஸ்மோக் பண்ணிங்கன்னா நிறுத்திடுங்க. ஈவன் 1 cigarette is too much. ஸோ அப்சல்யூட்லி தட்ஸ் a no-go. அதை தவிர பார்த்தோம்னா டயட். நம்ம ஊரில் ஒரு ஜென்ரலாக ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, என்ன வேணாலும் சாப்பிட்லாம், அப்புறம் போய் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், அது பரவாயில்ல அப்படின்ட்டுன்னு. ஸோ இது இஸ் பிரேக்கிங் நியூஸ். நம்ம வந்து சாப்பிட்றது, நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பெரிய ஒரு ஒலிம்பிக் ஸ்விம்மரோ ரன்னரோ அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றது எல்லாமே போகும். வி ஆல்வேஸ் அண்டர் எஸ்டிமேட் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோங்கிறது. ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடணுங்கிறது மிக 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 ஒரு முக்கியமான விஷயம். சிம்பிளாக அதை சொல்லணும்னா ப்ராசஸ்டு முடிஞ்ச அளவு கட் பண்ணணும், ஆயிலி ஸ்டஃப் முடிஞ்ச அளவு கட் பண்ணணும், சுகர்ஸை முடிஞ்ச அளவு கட் பண்ணணும், நான்வெஜ் முடிஞ்ச அளவு கட் பண்ணணும். பட் அகேன் டெய்லர் டு த பர்சன் வச்சுக்கோங்களேன். பட் ஜென்ரல் ரூல்ஸ். இதை தவிர அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 40-45 நிமிஷம் மாடரேட் இன்டென்சிட்டியாக எல்லோரும் மூவ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். இது வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 days in a week பண்ணணும். மாடரேட் இன்டென்சிட்டின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம டார்கெட் ஹார்ட் ரேட்னு இருக்குது. ஸோ 220 - நம்ம ஏஜ் வந்து டார்கெட் ஹார்ட் ரேட், மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் சொல்லுவோம்.
இதில் வந்துட்டு ஒரு 50 to 70% வந்துட்டு மாடரேட் இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம் இதோட இந்த நம்பரோடது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஏஜ் அண்ட் எவ்ரி திங். ஸோ இது அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு செய்யணும். இதை தவிர ப்ளீஸ் கீப் மூவிங். உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது, எழுந்துச்சி நடக்கணும், அடிக்கடி சான்ஸ் கிடச்சா நடக்கணும். இது ஸ்லீப் ரொம்ப அண்டர் எம்ஃபசைஸ்ட், பட் டெஃபினட்டாக நம்ம யாரும் சூப்பர் ஹீரோஸ் கிடையாது. ஸோ மேக் ஷூர் யூ கெட் எனஃப் ஸ்லீப். Again, varies depending on age, but at least ballpark பார்த்தோம்னா ஒரு 7 hours of sleep per day. Stress management. நம்ம எல்லாருக்கும் lives are very hectic, stressful. So make sure whatever உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, லைக் உங்களுக்கு பெயிண்டிங் பிடிச்சினா பெயிண்ட் பண்ணுங்கள், ரன் பண்ண பிடிச்சினா ரன் பண்ணுங்கள். whatever makes you de-stressed. யோகா, breathing, meditation, whatever floats your boat. அது ஒன்று. அது தவிர social connectivity. ஸோ இப்போ நம்ம அகெயின் நவ் த வேர்ல்ட் இஸ் கைண்ட் ஆஃப் ஓப்பன்ட் அப் ஓரளவுக்கு. ஸோ கோவிட் டைம்ஸில் திஸ் வாஸ் எஸ்பெஷலி ஹார்ட். ஏன்னா இந்த சோஷியல் ஐசோலேஷன் தட் கேன் நம்ம இந்த மைண்ட் பாடி கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அது மேக் ஷுர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வி நீட் தட் சோஷியல் கனெக்ட் ஃபார் அஸ் டு பி ஹெல்த்தி இன் த லாங் ரன். ஸோ டாக்டர், நீங்கள் அந்த இருதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய் அடைப்பை நீக்கிறதுக்கு ஒரு 3 விதமான சிகிச்சை முறைகளை நீங்கள் சொன்னீங்க. பைபாஸ், ஸ்டென்ட் வைக்கிறது, அப்புறம் ஆஞ்சியோபிளாஸ்டி, இதை பற்றி இதெல்லாம் சொன்னீங்க. பைபாஸ் பண்ணுறது தான் ஒரே தீர்வு, மற்றபடி மற்ற சிகிச்சை முறைகளில் திரும்ப அங்கே அடைப்பு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்குது. இது உண்மையானு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்துட்டு குட் அக்செப்டட் தெரப்பீஸுங்க. பைபாஸ் சர்ஜரியும் சரி, ஸ்டென்ட்டிங்கும் சரி. ஸோ இதில் ஒன்று பெட்டர், ஒன்று வேர்ஸ் அப்படின்னு கிடையாது. நீங்கள் கேட்டது வந்துட்டு ஜென்ரலாக ஒரு பரவலான ஒரு எண்ணம். பைபாஸ்னால் லைஃப் லாங், ஸ்டென்ட்னா மூடிடும் அப்படின்ட்டுனா I would say it was probably true a couple of years ago. இப்போ பார்த்தோம்னா we can provide as good results as bypass surgery with stenting. ஸோ ஒன்று வந்துட்டு ஒன்றுக்கு சுப்பீரியர் அப்படி இப்படின்னு கிடையாது. பட் தெர் ஆர் சம் இண்டிகேஷன்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக், மல்டிவெசல் டிசீஸ், ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குன்னா அண்ட் நல்ல டார்கெட்ஸ் இருக்குன்னா சர்ஜரி மைட். ஸோ எதுவுமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் பேஷண்ட்டுங்க. ஸோ நிறைய முன்னாடிலாம் எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த மாதிரி இப்போ அடைப்புக்கு ஸ்டென்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. இப்போது நவீன வித் த ட்ரைனிங் அண்ட் வித் நியூவர் டிவைசஸ் அது இது எதை வேணாலும் பண்ணலாம். யூ கேன் ரெஸ்டோர் த பிளட் ஃப்ளோங்க. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. யாருக்கு தேவையோ அது அண்ட் அவங்களுக்கு எது பெட்டரோ அது செய்யணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த அடைப்புகளை வச்சுக்கிட்டு இது ஸ்டென்ட் பண்ண முடியாதோ அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ பேஷண்ட்டை பொறுத்து அவங்களுக்கு என்ன முக்கியமோ, அவங்க சிம்டம்ஸ் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் நம்ம எது கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை நம்ம டிசைட் பண்ண முடியும். டாக்டர், நீங்கள் இந்த ரத்த குழாயில் இருக்க அடைப்பை நீக்கினாலும் திரும்ப அதே இடத்துல அந்த மாதிரி அடைப்பு வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ த சான்ஸ் இஸ் ஜென்ரலி லோ. ஆனால் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. அந்த இடத்துல மட்டும் இல்லை, மற்ற இடத்துல அடைப்பு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதனால தான் நான் முதல்ல அப்போவே சொன்னேன் உங்ககிட்ட, இந்த மெடிக்கல் தெரப்பிங்கிறது இது வந்து ஃபவுண்டேஷன். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் அது வந்துட்டு அந்த அடைப்பு வர வாய்ப்பை குறைக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ இது நம்ம எல்லாருமே செஞ்சு தான் ஆகணும். ஐ மீன் எல்லோரும் அஸ் இன் ஹார்ட் இருதய பிளாக்கேஜ் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். பட் வாய்ப்பு இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. அதுவும் நல்லா பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டென்ட் பண்ணுறது வந்துட்டு இப்போது சும்மா ஒரு பலூன் ஸ்டென்ட்டுங்கிறது தி டெவில் இஸ் இன் த டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஐ மீன் திஸ் இஸ் சேயிங் ரைட். ஸோ எப்படி பண்ணுறோம், நல்ல அந்த வெசலை சரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டென்ட் வைக்கிறோமா, ஸ்டென்ட் நல்லா பண்ணியிருக்குமா, அதில் இப்போ இமேஜிங் வச்சு பண்ணி பார்த்தோமா, இதெல்லாம் நிறைய there are a lot of இந்த intricacies in terms of how well it is done. And plus மற்ற இண்டிவிஜுவல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் ஹீமோக்ளோபின் A1C வந்துட்டு 12 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆல்மோஸ்ட் டெஃபினட்டாக திருப்பி ஏதாவது வேறு பிரச்சனையோடு வருவாங்க. ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர் மேனேஜ்மெண்ட், கண்ட்ரோலிங் லைக் த அப்ராப்ரியேட் மெடிகேஷன்ஸ் அண்ட் ஆல் திஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டாக்டர், இந்த ரத்த குழாயில் அடைப்பு எப்படி வரும், அது எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கலாம் நிறைய விஷயம் சொன்னீங்க. இருந்தாலும் சில வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா? ஆமாங்க, இதெல்லாம் தாங்க நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு ஜென்ரலாக சொல்கிறது. ஒன்று வந்துட்டு டயபெட்டிஸ், இட்ஸ் ப்ராப்ளி த பிக்கெஸ்ட் பிளேயர். ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால், நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு. இதை தவிர ஒரு நம்ம வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ சில பேருக்கு அது பேசிக்கலி அது ஃபேமிலி ஹிஸ்ட்ரிங்கிறது ஏன்னா சில பேருக்கு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் இருக்குது.
ஸோ இந்த நோய்களெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இல்லை குடும்பத்தில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி மாரடைப்பு இருந்திருக்குன்னா ஸோ அவங்களுக்கு வர வாய்ப்பு ஜாஸ்திங்க. டாக்டர், இது அறிகுறியே இருக்காது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப தெரியாது, ஆரம்ப நிலையில் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பொதுவாக ஒருத்தர் வந்து அவங்களுடைய இருதயம் ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த வயசுலேருந்து பரிசோதனை செய்யணும், என்ன மாதிரியான ஸ்க்ரீனிங்லாம் அவங்க செய்யணும், எப்போ செய்யணும்? ஸோ அகேன் டிபெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த ப்ரிவென்டிவ் செக்அப் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் அவங்க கொலஸ்ட்ரால் 20 வயது மேலே எல்லாருக்கும் அவங்க கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோன்னு தெரியணும், ரத்த கொதிப்பு இருக்காங்கிறது தெரியணும், டயபெட்டிஸ்க்கு அவங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கா அது இதுவான்னு தெரியணும். ஸோ இதெல்லாம் நமக்கு இப்போ எல்லாருக்கும் அதுக்கு நம்ம ஆன்ஜியோகிராம் பண்ண போகிறதில்ல, சரிங்களா? ஸோ இந்த பேசிக் இது வச்சுக்கிட்டு ப்ளஸ் அவங்க குடும்பத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஹார்ட் டிசீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அவங்க டாக்டர் மைட் ரெக்கமெண்ட் மோர் டெஸ்டிங். ஸோ HSCRPன்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது. கெராட்டிட் ஆர்ட்ரி இங்கே மூளைக்கு போகிற பிளட் வெசலில் திக்னஸ் எவ்வளோ தெரியுது. சில பேருக்கு கொரோனரி சிடி பண்ணி பார்க்கலாம். கொரோனரி ஹார்ட்டில் வந்துட்டு எவ்வளோ கால்சியம் அந்த பிளட் வெசல்ஸில் இருக்காங்கிறது பார்க்கலாம். பட் இதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் பண்ணுங்கிறது இல்லை. சில பேருக்கு அவங்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பொறுத்து, அவங்க மற்ற மெடிக்கல் கண்டிஷன்ஸ் பொறுத்து மாதிரி டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த இண்டிவிஜுவலாக என்ன கோஹார்ட் ஆஃப் டெஸ்ட்டுங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். பட் நம்ம சைட்லேருந்து பார்த்தோம்னா ஆக்டிவாக இருக்குமா, டயட் ஓகேயா இருக்கா, நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன, இந்த அட்லீஸ்ட் பேசிக்ஸ் தெரியணும். அண்ட் ஸோ இந்த மேக் ஷூர் யூ ஹாவ் அ குட் ப்ரைமரி கேர் டாக்டர். அதாவது நம்ம முன்னாடி இந்த ஜென்ரல் ஃபிசிஷியனும் சொல்லுவோம்ல, மேக் ஷுர் சம்படி இஸ் லைக் ஆன் போர்ட். ஸோ தட் நம்ம இப்போ காரை எடுத்துகிட்டு போயிட்டு செக்அப் பண்ணுறாப்புல சரி 20 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் ஒரு ப்ரைமரி டாக்டர் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட்டு கரெக்டோ அதை அவங்க பார்த்து பண்ணுவாங்க. டாக்டர், நீங்கள் ஆஞ்சியோபிளாஸ்டி பற்றி சொன்னீங்க, ஸ்டென்ட் பற்றி சொன்னீங்க, பைபாஸ் பற்றி சொன்னீங்க, நிறையா விஷயங்கள் பற்றி சொன்னீங்க. இந்த முழுமையாக 100% அடைப்பு சில பேருக்கு இருக்கும், அந்த மாதிரி CTO அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பற்றி கொஞ்சம் விரிவான நேயர்களுக்கு சொல்லுங்கள். ஸோ இப்போது பார்த்தோம்னா திடீர்னு ஒரு இடத்துல நான் சொன்னோம்ல, இப்போ ஒரு 40% திடீர்னு அடைச்சிடுச்சுன்னா சடனாக மூடிச்சுன்னா அது ஹார்ட் அட்டாக்காக வரும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அதை கிராஜுவலாக பில்டப் பார்க்கும்போது அந்த இருதய மசில் வந்து இறந்து போகாது, ஆனால் அதுக்கு வர ரத்த குழாய் வந்துட்டு மூடிடும். அப்புறம் எப்படி உயிரோடு இருக்கும்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா மற்ற 3 குழாய் சொன்னோம்ல, இன்னொரு குழாயிலேருந்தோ இல்லை இதுலேருந்து ஒரு பிரான்ச்லேருந்தோ அந்த ஹார்ட் மசிலை உயிரோடு வச்சுருக்கோம், ஆனால் அதுக்கு போகிற மெயின் ரோடு வந்து அடைச்சிருச்சு. இது ஏன் பிரச்சனைனா நடந்தால் சிம்டம்ஸ் வரும், இது வரும், ஏன்னா அந்த ஹார்ட் மசில் இஸ் ஸ்டில் அலைவ். ஸோ இந்த மாதிரி 100% பிளாக்கேஜ் பை டெஃபினேஷன் 3 மாதங்களுக்கு மேலே எனிதிங் இது வந்துட்டு CTOன்னு சொல்லுவோம். இப்போது ஹார்ட் பிளாக்கேஜஸ் ஓப்பன் பண்ணும்போது சிம்பிளாக ஆஞ்சியோபிளாஸ்டி இருக்குது, அப்புறம் பைஃபகேஷன் அதாவது பிரான்ச் ரோடில் இருந்ததுன்னா இருக்குது, இல்லை கால்சியம் சம்டைம்ஸ் இருக்கும்போது இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கோங்களேன் மோர் காம்ப்ளெக்ஸ் திங், எந்த பகுதியில் ஆஃப் த ஹார்ட்டில் இருக்குங்கிறது. CTOங்கிறது வந்துட்டு இட்ஸ் ஜென்ரலி கன்சிடர்ட் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அமாங்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டிஸ். ஸோ CTO ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறதுக்கு when you are an expert in CTO ஆஞ்சியோபிளாஸ்டி மற்ற எல்லாத்தையும் நம்ம மாஸ்டர் பண்ணிட்டு தான் அது செய்யணும். ஸோ திஸ் இஸ் மை ஏரியா ஆஃப் ஸ்பெஷாலிட்டி அண்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் த அது பயங்கர ஒரு முக்கியமான காரணம் ஆக்சுவலாக இந்தியா வந்ததுக்கு. ஸோ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே ஆக்சுவலாக ஒரு ப்ராக்டராக வந்தேன். ப்ராக்டர்னா டீச்சர். ஸோ நான் யூஎஸில் அதை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஐ யூஸ் டு கோ டு அதர் ஹாஸ்பிட்டல்ஸ் டு டீச் ஹவு டு ஓப்பன் அப் இந்த மாதிரி 100% பிளாக்கேஜ். ஸோ அப்போது கேட்டாங்க இந்த மாதிரி இந்தியா போய் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக இல்லை பங்களாதேஷ் போய் பண்ணுறீங்களா நாங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ அது ஒரு ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் 7 வருஷம் ஆச்சு இப்போது. ஸோ வந்திருக்கும் போது அப்புறம் இந்தியாவுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ இங்கே வந்திருக்கும் போது I did a couple of trips and அப்புறம் நான் வளர்ந்தது சென்னை. ஸோ I kind of thought சரி there's so much of இங்கே டிசீஸ் இருக்குது, இந்த மாதிரி 100% பிளாக்கேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க and sometimes அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இல்லை. ஸோ that was one of the big reasons நான் வந்ததுக்கு. ஸோ 100% பிளாக்கேஜ் வந்துட்டு இப்போது in today's day and age with good world experts and new technology and everything almost ஒரு upper 90s சக்ஸஸ் ரேட்டுங்க. ஸோ நம்ம இன்னும் நல்லா சேஃபாகவே இது பண்ணக்கூடிய இது இருக்குது. எல்லா 100% பிளாக்கேஜஸையும் ஓப்பன் பண்ணணும்னு நான் சொல்லலை. பட் பேஷண்ட்ஸ்க்கு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா பண்ண முடியாது அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் ஒரு கோஹார்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்காங்க who are like நிறைய சிம்டம்ஸ் இருந்துட்டு இல்லை இவங்களுக்கு ஒரு ஆப்ஷனும் இல்லை பைபாஸ் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா 3 கிராஃப்ட் போட்டிருப்பாங்க,
2 கிராஃப்ட் மூடி இருக்கும். நம்ம ஊரில் 35-40 வயசுலேயே நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பைபாஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரே ஒரு கிராஃப்ட் மட்டும் இருக்கும், மற்ற எல்லாத்துக்கும் மூடி இருக்கும். ஸோ அவங்களால ரெகுலர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் கூட நிறைய குட் ஆப்ஷன்ஸ் டு அண்ட் லாட் ஆஃப் திஸ் ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்கன்னா சிடிஓஸ் இருக்கிறதுனால. ஸோ ஆல்மோஸ்ட் எனி திங் கேன் பி ஓப்பன்டுங்க. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு அது தேவையாங்கிறத நம்ம பார்த்துட்டு பண்ண முடியும். டாக்டர், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இந்த சிடிஓ பற்றி. சிடிஓவில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்களோட எண்ணிக்கை இந்தியாவில் வந்து ரொம்ப குறைவு. அதில் நீங்களும் ஒருத்தங்க. நிறைய பேருக்கு பயிற்சி கூட கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் வெளிநாடுகளில் இருந்திருக்கீங்க. மற்ற நாடுகளுக்கும் இப்போ இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இந்தியாவில் வந்துட்டு அவேர்னஸ் இஸ் ஆக்சுவலி ப்ரிட்டி குட்டுங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி இதர் நம்ம ஓன் ஃபேமிலி மெம்பரோ இல்லை யாரோ தெரிஞ்சவங்களோ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஐ வுட் சே அவேர்னஸ் இஸ் ப்ரிட்டி குட். பட் என்ன ப்ராப்ளம்னா வி ஹாவ் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், வி ஆல்சோ ஹேவ் அ லாட் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன். ஸோ சம்டைம்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நம்ம ஏதாவது இந்த தண்ணியை குடித்தா சரியாயிரும், இல்லை லைக் தெர் இஸ் திஸ் திங் அபவுட் வாட் இஸ் கன்சிடர்ட் அட்ஜங்க் தெரப்பி, இது பண்ணால் ஹார்ட் டிசீஸ் க்யூர் ஆயிரும். இந்த மாதிரிலாம் நிறைய சம்டைம்ஸ் தவறான விஷயம் கூட ஸ்ப்ரெட் ஆகுது. So I would say the amount of misinformation is probably high here, but awareness is definitely there. So நம்ம இருதய நோய் பற்றி நமக்கு பர்சனலாக பாதிக்கப்பட்டதுனாலையும் தெரிஞ்சவங்களுக்கு பாதிக்கப்பட்டதுனாலையும் அவேர்னஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போது யாருக்காவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா பண்ண முடியாதோ, இல்லை ட்ரை பண்ணிங்க ஃபெயில் ஆயிருந்தாங்களோ, இல்லை பைபாஸ் ஆகிட்டு பைபாஸ் கிராஃப்ட் மூடி இருந்ததோ, இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. சரிங்களா? ஸோ அது வந்துட்டு ஒரு ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு சென்ட் தட் மெசேஜ். தி அதர் திங் இஸ் நம்ம we should do preventive stuff. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எல்லாம் அலட்சியமாக இருக்காதுங்க. எதுக்கு டாக்டர்கிட்ட போனால் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கவலையிலே நிறைய பேர் போகாமல் இருப்பாங்க. ஸோ என்ன அப்ராப்ரியேட்டாக என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும். மூணாவது விஷயம், சிம்டம்ஸை இக்னோர் பண்ணாதுங்க. இப்போ யாருக்காவது திடீர்னு என்னடா நமக்கு ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சிம்டம்ஸ் இது மாதிரி இருக்கேன்னா, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், இது நம்ம 10 நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், போயிட்டு ஒன்றுமே இல்லைன்னா நம்மளை பார்த்து இதுக்கு போய் இப்படி வந்துட்டோமேன்னு. ஏன்னா இது உயிரை எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அலட்சியமாக இருக்கக்கூடாது. இது மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் லிசன் டு யுவர் பாடி. ஸோ என்ன தேவையோ அது டெஃபினட்டாக பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தில் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு உயிர் பயத்தை கொடுத்துருது. அதனால் வந்து இதுலேருந்து மீண்டு வருவோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் அதுக்கு நிறையா சிகிச்சை முறைகள் இருக்குதுன்னு சொன்னீங்க. சிடிஓ கூட நிறையா சிகிச்சை முறைகள் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நேயர்களுக்கு நீங்கள் நிறைவாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வெல், இப்போ சொன்னது தான். ஸோ சிம்டம்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. ப்ரிவென்ஷனுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பார்த்துக்கோங்க. Between teaching other doctors and personally almost 2000 CTOs மேலே பண்ணியிருக்கேன் globally. So options are definitely there for any kind of blockage. So என்ன அடப்பு இருந்தாலும் அதுக்கு நம்ம there are solutions. ஸோ தயவு செஞ்சு யாராவது இது பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதுனா சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு டாக்டர் பாருங்கள், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பாருங்கள், பார்த்துக்கலாம். மேக் ஷுர் யூ ஹேவ் அ ப்ரைமரி கேர் டாக்டர். 20 வயதுக்கு மேலான எல்லோரும் ஒரு ரெகுலர் ஜென்ரல் ஃபிசிஷியன் டெஃபினட்டாக எல்லாருக்கும் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஆனவொன்று கார்டியாலஜிஸ்ட் தான் போய் பார்க்கணுன்ட்டு இல்லை. மேக் ஷூர் யூ ஹேவ் அ குட் டாக்டர். ஸ்டே ஹெல்த்தி. கோவிட் பற்றி பயப்படாதீங்க. திஸ் டூ வில் பாஸ். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. டாக்டர், உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை எங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் சொன்னீங்க. எங்கள் ஜெயா தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி உங்கள் டைம் எடுத்ததுக்கு. தேங்க்ஸ் ஜெயா டிவி. நேயர்களே வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.